இப்போ ஒரு மாட்டு பண்ணை வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாடுகள எப்படி தேர்வு செய்யணுங்க? எப்படி தேர்வு செஞ்சா சரியான மாடுகளா இருக்கும்? அத பத்தி சொல்லுங்க. இப்ப மாட்டு பண்ணைக்கு மாடு தேர்வு ரொம்ப முக்கியங்க. ரொம்ப முக்கியம். ஆமா. சரி, இப்ப பொதுவா 2 பல் போட்டதுக்கு பிறகு அந்த ஸ்டேஜ்ல இருக்கு 2 பல், 4 பல், 6 பல். சரி, அந்த கிடையில முடிஞ்ச அளவுக்கு புடிச்சிட்டோம்னா சரி, ஓகேங்க பெட்டருங்க. சரிங்க, இப்ப 8 பல்னா நம்மளுக்கு கரெக்ட்டா அந்த 2, 3 ஈத்து முன்ன பின்ன அது எத்தனாவது ஈத்துன்னு நம்மளுக்கு தெரியாம போயிருங்க. சரிங்க. இப்ப அந்த ஒரு 4 பல், 6 பல்லயே புடிச்சிட்டோம்னா குறைஞ்சது ஒரு 10 ஈத்து எல்லாமே நம்ம ஃபார்ம்ல வச்சுக்கலாங்க. வச்சுக்கலாம். ஆமாங்க. அப்புறம் சரி. இன்னொன்னு கரெக்ட்டா மெயினா சுழி பார்த்து பிடிக்கணுங்க. சொல்லி பார்த்து பிடிக்கணும். கறவைக்கும் சுழிக்கும் சம்மந்தம் இல்லைங்க. சரிங்க. நம்ம திருப்பி விக்கிறோம் அப்படின்னா வியாபாரிகள் பிடிக்கிறது அது ஆனா கலப்பின பசுக்களுக்கு வந்து பெருசா சுழி பார்க்க மாட்டாங்க இல்லைங்களா? நாட்டு மாட்டுக்கு தானே பார்ப்பாங்க. இல்லைங்க. ஆ, கலப்பின பசுக்களுக்குமே பார்க்குறாங்க. பார்க்குறாங்க. ஆமாங்க. பிடிக்க சரி. வர்றப்ப அவங்க மெயினா ரேட் எப்படி குறைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அப்படிங்கிறப்ப அது கண்டிப்பா சுழி பார்த்து சொல்லி பிடிக்கணுங்க. பார்க்கணும். ஆமாங்க. இந்த மடியோட கனம் அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா? ம பால் நரம்பு பார்ப்பாங்கங்க. சரிங்க. ஆ இந்த மடி, ஓ! ஓகே. காம்பு இது பார்ப்பாங்க. காம்புகள் கரெக்ட்டா ஆமா, இருக்கா அப்படிங்கிறது. ஆமா, 4 காம்பு சரியா இருக்கா? ஆமா. சரியா